பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் பார்த்தோம்னா மிக மிக முக்கியமான தகவல். 12 ராசிக்காரர்களுக்குமே சரி, வர இருக்கின்ற இந்த 2025ஆம் ஆண்டு எந்தெந்த முருகர் வழிபாடு நம்ம செய்யணும், எந்தெந்த முருகருடைய ஆலயங்களுக்கு மெயினாக போகணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த வீடியோ பதிவில் முழுக்க மொத்தமாகவே 12 ராசிக்காரர்களுக்கு உண்டான முருகர் வழிபாட்டை தான் சொல்ல இருக்கிறேன். முதலாவது ராசியான மேஷத்துல இருந்து மீனம் நிறைவான ராசியானது வரைக்குமே இந்த பதிவிலேயே சொல்லி முடிச்சிருவேன். முதல்ல முருகப்பெருமானுடைய ஒரு வரலாறுல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த முருகர் அப்படின்னு என்று எடுத்தாலுமே சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து தோன்றிய அந்த தீப்பொறியானது அந்த சரவண பொய்கை ஆற்றில் விழுந்து 6 குழந்தைகளாக உருவெடுத்து கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது தான் முருகப்பெருமான். இந்த 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது, இந்த பார்வதி தேவியானவள் அணைக்கும் பொழுது நமக்கு ஆறுமுகமாக முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். சரி, இவருடைய வரலாறு இப்பொழுது பார்த்தோம். இவருடைய சிறப்புமிக்க உகந்த வழிபாட்டுக்குரிய நாள் அப்படின்னா எந்தெந்த நாட்கள், எந்தெந்த நமக்கு ஒரு பிரச்சனை, எந்தெந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு எந்தெந்த நாட்கள்ல நம்ம முருகரை வழிபட்டா கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பொதுவானதா சொல்லிடுறேன். 12 ராசிக்காரர்களுமே சரி இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். முதலாவது, யார் யாருக்கெல்லாம் சரியான ஒரு உத்தியோகம் இல்லை, அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க, அடுத்தது வேலையிலேயே ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் முருகப்பெருமானை கார்த்திகை நட்சத்திரம் தினத்தன்று தரிசனம் அப்படிங்கிறத மேற்கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா நிறைய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது ஷஷ்டி திதி. யார் யாருக்கு குழந்தையின்மை பிரச்சனைகள் இருக்கு, அல்லது குழந்தை பாக்கியத்துல தடைகளாகவே இருக்கு, அடுத்து குழந்தை பிறந்து அது ஒரு உடல் உறுப்புகள்ல குறைபாடு, ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும், ஷஷ்டி திதி அன்று நீங்க ஒரு முருகர் வழிபாட்டை விரதம் இருந்து மேற்கொள்ளும் போது நிச்சயமா இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, 9 செவ்வாய்க்கிழமை யார் ஒருத்தங்க தொடர்ந்து முருகர் வழிபாட்டை மேற்கொண்டு வர்றீங்களோ கட்டாயம் திருமண தடை பிரச்சனைகள் நீங்கும். அடுத்தது 7 செவ்வாய்க்கிழமை யார் ஒருத்தங்க தொடர்ந்து முருகப்பெருமான தரிசனம் செஞ்சுட்டு செவ்வரளிகளால ஒரு 108 போற்றிகள் சொல்லிட்டு வரீங்களோ அவங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட சுமைகள் அப்படிங்கிறது நீங்கிவிடும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது யார் யாருக்கெல்லாம் ஒரு தொழில்ல முன்னேற்றம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் வாரம் வாரம் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாளன்று சுப்பிரமணியருடைய வழிபாட்டை தொடர்ந்து ஒரு 11 வியாழக்கிழமை செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக மாறுறதுக்கு உங்களுக்கே மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இது வரைக்கும் பொதுவான ஒரு தகவல் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்திருக்கோம். அடுத்தது 12 ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட முருகர் வழிபாடு எல்லாம் மேற்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மாறுதல்கள் கிடைக்கும் 2025 அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவது ராசியான மேஷ ராசிக்காரங்கள்ல இருந்து பார்த்துடலாம். இந்த மேஷ ராசிக்காரங்களுடைய அதிபதி அப்படின்னு எடுத்தோம்னாவே செவ்வாய் தான். அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதிபதியாக வரார். இந்த ராசிக்காரங்க குணாதிசி என்று பார்த்தோம்னா எதுலையுமே ஒரு சுறுசுறுப்பு, ஒரு வேகம் அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்கும். அடுத்தது எதுலையுமே ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும், ஒரு பெர்ஃபெக்டா இருக்கணும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் எடுத்த காரியம் ஒன்று முடித்த பிறகுதான் இன்னொரு காரியத்துக்கு நகருவாங்க. எல்லா விஷயத்துலையுமே சரி இவங்க இதுல பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடியவங்களும் இவங்க தான். அதே சமயத்துல கோபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாவே வரும். மனதில் பட்டதை பேசக்கூடியவர்களாக இந்த மேஷ ராசிக்காரங்க இருப்பீங்க. இந்த மேஷ ராசிக்காரங்க முருகர் வழிபாடு அப்படின்னு எடுத்தோம்னாவே கட்டாயம் செவ்வாய்க்கிழமை தோறும் திருத்தணி முருகர் வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா நிறைய மாறுதல்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையிலே ஏற்படும். அடுத்தது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர பெருமானுடைய ஆலயத்துக்கு பால் அபிஷேகத்திற்கு சுத்தமான பசும் பால் நீங்க வாங்கி கொடுக்கலாம். இதுவுமே சரி 2025 வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாற்றும். அடுத்த ராசியான ரிஷப ராசிக்காரங்க.
ஸோ ரிஷபராசிக்காரர்களுடைய அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவான். ஸோ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மெயினாகவே வந்துட்டு இந்த பாட்டு, இசை, நாடகம், ஸோ ஆடல் பாடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமாகவே வந்து ஈடுபாடு கொண்டு இருப்பாங்க. ஸோ அடுத்தது அதே மாதிரி பாசம் மிக்கவர், தாயின் மேலே அதிகம் பாசம் மிக்கவர் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களாக தான் இருப்பீங்க. ஸோ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் இதில் எல்லாம் இருந்து தப்பிக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் வந்துட்டு ஈரோட்டில் இருக்கக்கூடிய சென்னிமலை முருகர் பெருமானுடைய ஆலயம் தரிசனம் வந்து செய்ய வேண்டும். ஸோ இந்த ஆலயம் வந்து பார்த்தோன்னா 3000 ஆண்டுக்கு பழமையான ஒரு ஆலயம் அப்படின்றே சொல்லலாம். ஸோ இந்த சென்னிமலை முருகப்பெருமான தரிசனம் செய்யும் பொழுது அந்த ஆலயங்களுக்கு வந்துட்டு தேவைக்கேற்ப வந்து தேன் தானம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. ஸோ அல்லது அங்கே போக முடியாதவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு ஷஷ்டி திதி நாளன்று தேன் வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஒரு பாட்டில். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நீங்கள் உணரப்படுவீங்க. ஸோ அடுத்த ராசியாக மிதுன ராசி. ஸோ இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய 2025 ஆண்டில் வரக்கூடிய பிரச்சனைகள், தடைகள் அல்லது வெற்றியை நோக்கி செல்லக்கூடியவர்களுக்கு என்னென்ன முருகப்பெருமானுடைய தரிசனம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மிதுன ராசிக்காரங்க எடுத்தோன்னா ரொம்பவே புத்திசாலித்தனமானவங்க. ஸோ அதே சமயம் வந்துட்டு ஒரே வேலையை வந்துட்டு செய்யாமல் அட் அ டைமில் வந்து 2 வேலையை இழுத்து போட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜுக்கும் தள்ளப்படுறவங்க வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களாக தான் இருப்பீங்க. எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு பிளானிங்கோட தான் செய்வீங்க. ஸோ பிளானிங் ஸ்கெட்ச் போடாமல் வந்துட்டு எந்த ஒரு காரியத்துலையும் வந்து இறங்க மாட்டீங்க. ஸோ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட முருகர் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்பொழுது பார்ப்போம். ஸோ இந்த மிதுன ராசிக்காரங்க என்று பார்க்கும் பொழுது பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாட்டை தான் செய்யணும். இந்த ஸ்தலத்தில் வந்துட்டு வெறும் வந்து அறிவு மட்டும் போதாது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது கொஞ்சம் ஸோ இந்த மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கட்டாயம் பழமுதிர் சோலைக்கு வந்து கட்டாயம் போக வேண்டிய திருஸ்தலம். ஸோ இந்த ஸ்தலத்தில் இன்னொரு சிறப்பு இருக்குது. என்னன்னா முருகப்பெருமான் ஔவையாருக்கு உணர்த்திய ஒரு விஷயம் வந்து ஒரு சிறப்பான விஷயம். வெறும் வாழ்க்கைக்கு தேவையானது அறிவு மட்டுமல்ல, இறையருளும் வந்து கட்டாயம் தேவை அப்படிங்கிறது இந்த ஒரு திருத்தலத்தில் வந்து உணர்த்தி இருக்கிறாரு. ஸோ இந்த பழமுதிர் சோலைக்கு வந்துட்டு ஷஷ்டி திதி அன்று தரிசனம் பண்ணிட்டு வாசலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செவ்வாழை பழம் வந்து தானம் கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகள் எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் சரி 2025 ஆண்டில் அது உங்களை விட்டு ஓடிடும். ஸோ அடுத்தது அங்கே போக முடியாதவங்க, பழமுதிர் சோலைக்கெலாம் போக முடியலைங்க, பக்கத்தில் இருக்கிற கோயில் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகருடைய ஆலயத்துக்கு விசிட் பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கே நெய்வேத்தியமாக செவ்வாழை பழம் படைச்சிட்டு ஒரு சீப்பு படைக்கிறீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு 2 பழம் வந்து அவருக்கு வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பழங்களை கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம், அல்லது கோவில் வாசலில் இருக்கக்கூடிய எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். ஸோ இதை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய 2025 ஏற்றங்கள் நிறைந்த ஆண்டாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அடுத்த ராசியான கடகராசி. கடகராசிக்காரங்களுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர பகவான். இந்த கடகராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்சம் அடைகிறனால செவ்வாய் பகவானுடைய பலம் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்கும். ஸோ இந்த கடகராசிக்காரங்க பார்த்தோன்னா ரொம்பவே வந்துட்டு தைரியம் குறைவாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார். ஏதாவது ஒரு காரியம் நீங்கள் முன்னிருந்து செய்யுங்கன்னா இல்லை நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் அப்புறமா வரோம் அப்படின்னு சொல்லுவார். அதே சமயம் இவங்க வந்துட்டு ரொம்ப பாசக்காரரும் ஆகும். ஸோ பாசத்திலேயே வெல்லக்கூடியவர்னு சொல்லலாம் இந்த கடகராசிக்காரங்களை. சரி, இந்த கடகராசிக்காரங்க பார்த்தோன்னா 2025ஆம் ஆண்டில் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் மூவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய திருப்போரூர் முருகருடைய ஆலயத்துக்கு விசிட் பண்ணுங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போக வேண்டிய ஆலயம் நீங்கள். ஸோ இந்த ஆலயத்துக்கு விசிட் பண்ணும் பொழுது செவ்வரளிப்பூ கொண்டு போங்க. ஸோ இந்த ஆலயம் வந்து விசிட் பண்ண முடியலம்மா, வருஷத்துக்கு ஒரு தடவை போகலாம், அடிக்கடி போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலையே உங்களுக்கு முருகருடைய திருவுருவ படம் இருக்குன்னா கந்தகுரு கவசம் வந்து பாடி செவ்வரளி போட்டு அவருக்கு போற்றிகள் 108 போற்றிகள் பாராயணம் செஞ்சு நீங்கள் வந்து தரிசனம் அப்படிங்கிறத மேற்கொண்டு செய்யலாம்.
ஸோ இந்த பரிகாரம் அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக வந்துட்டு செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் நீச்சமடைஞ்சிருக்கிறனால செவ்வாய்க்கிழமையை வந்து அவாய்ட் பண்ணிட்டு விசாக நட்சத்திரம் நாளன்று நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக மேற்கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்கள் வாழ்க்கையில் தடைகள் அப்படிங்கிறது முற்றிலும் அகலும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது சிம்ம ராசிக்காரங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்களுடைய அதிபதி அப்படின்று பார்க்கும் பொழுது சூரிய பகவானா வரார். ஸோ சிம்மத்துக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமடைகிறார். ஸோ இந்த ராசிக்காரங்க ரொம்பவே கம்பீரமாக இருக்கக்கூடியவங்க. பார்த்தாவே வந்து ஒரு பிரைட்னஸ், ஒரு பிரகாசம் அப்படிங்கிறது இவங்க மூஞ்சில் இருக்கும். ஸோ எதுக்குமே வந்து பயப்படாத ஒரு முகபாவனையாக இருக்கட்டும், அடுத்தது பயப்படாத ஒரு கேரக்டரிஸ்டிக்ல இந்த சிம்ம ராசிக்காரங்க இருப்பீங்க. இவங்களை மீறிட்டு நம்மளை மீறிட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு மன துணிச்சல் அப்படிங்கிறது இவங்க மனதில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல இவங்களை முன்னாடி விட்டிங்கனாலும் ஃபார்வர்ட் ஆகிட்டே தான் இருப்பாங்களே தவிர பின் நோக்கி நகரவே மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்காரங்க வழிபாடு மேற்கொள்ள வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு கட்டாயம் விசிட் பண்ணணும். 2025ஆம் ஆண்டில் நீங்கள் வந்து எவ்வளோ 3 மாதத்துக்கு ஒரு தடவை விசிட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து கண்கூட பார்ப்பீங்க. இந்த திருப்பரங்குன்றம் ஆலயத்தில் பார்த்தோம்னா முருகப்பெருமான் தெய்வானைய மணந்து அந்த கோலத்தில் இருக்கக்கூடிய காட்சி அப்படிங்கிறது நமக்கு வந்து அளிக்கிறார். ஸோ முருகருக்கு வந்து ஒரு தேர் இழுக்கிறது, காவடி எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து சிம்ம ராசிக்காரங்க மேற்கொண்டு செஞ்சீங்க 2025லனா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த முருகரை எந்த கிழமையில தரிசனம் செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கட்டாயம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்று தரிசனம் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றங்கள் நிறைந்ததாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்த ராசி வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்காரங்களுடைய அதிபதின்னு பார்க்கும் பொழுது புதன் பகவானா வரார். ஸோ இந்த ராசிக்காரங்க ரொம்பவே வந்து ஒரு சாஃப்டான கேரக்டர், யார் மனதும் புண்படுத்தாமல் பேசக்கூடிய கேரக்டராக இருப்பீங்க. ஸோ இந்த கன்னி ராசிக்காரங்க பார்த்தோம்னா சஷ்டி திதியில் ஒரு 48 நாள் தொடர்ந்து விரதம் இருந்து சஷ்டி திதியில் மேற்கொள்ளக்கூடிய பூஜைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பவர் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுவாபுரி முருகப்பெருமான் பாலசுப்ரமணியரை தான் வந்து வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் மேற்கொண்டு செய்யணும். ஸோ இந்த ஆலயத்தில் வந்துட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை அப்படியே எடுத்து கொடுக்கக்கூடியவராக நமக்கு காட்சி அளிக்கிறார் பாலசுப்ரமணியராக. ஸோ இந்த கோவிலுக்கு சஷ்டி திதி என்று எந்த ஒரு கன்னிராசிக்காரங்க விசிட் பண்ணுறீங்களோ நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் 2025ஆம் ஆண்டில் வந்து பார்ப்பீங்க. ஸோ அடுத்த ராசியாக துலா ராசிக்காரங்களுடைய பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த துலா ராசிக்காரங்களுடைய அதிபதி வந்து சுக்கிர பகவான். ஸோ இந்த ராசி பார்த்தோன்னா ரொம்பவே வந்துட்டு பணம் வந்து அதிகமாக செலவு செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். ஸோ பணம் விஷயத்தில் கொஞ்சம் கஞ்சோன்னே சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தோன்னா அடுத்தவர்களை மகிழ்விப்பதில் முதல் ஆளாக வந்து இந்த துலா ராசிக்காரங்க தான் இருப்பாங்க. ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தங்க வந்து அடுத்தவங்களை சிரிக்க வைப்பதில் இவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க இருக்கிற இடம் சுற்றி அட்மாஸ்பியர் எப்பயுமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிலையில் வந்து இவங்க வச்சுக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த துலா ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா 6 செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஒரு விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொண்டு வீட்டில் 6வது செவ்வாய்க்கிழமை அன்று பழனி முருகருடைய ஆலயத்துக்கு விசிட் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் வந்து உணர்வீங்க. ஸோ 2025ஆம் ஆண்டில் யாரெல்லாம் வந்து சாதிக்கணும், தொழிலில் வந்து வளரணும், ஒரு நல்ல வேலை மாற்றம் கிடைக்கணும், அல்லது நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், ஸோ படிப்பு விஷயத்துலையுமே ஆகட்டும், குழந்தையின்மை பிரச்சனைகள் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே சரி துலா ராசிக்காரங்க 6 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து விரதம் இருந்து 6வது செவ்வாய்க்கிழமை பழனி முருகர் ஆலயத்துக்கு விசிட் பண்ணும் பொழுது நிறைய மாற்றங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இந்த மாற்றம் வந்து பழனி கோவிலில் தான் உங்களுக்கு நிகழும். ஸோ இந்த பழனி ஆலயம் அப்படின்னு முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் ஞானப்பழம் வந்து கிடைக்காதனால ஸோ ஒரு கோபித்து கொண்டு நமக்கு தண்டாயுத பாணியாக காட்சி அளிக்கிறார் இந்த பழனி முருகர் ஆலயத்தில் முருகப்பெருமான். ஸோ அடுத்த ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்களுடைய அதிபதின்னு பார்த்தோன்னா வந்து செவ்வாய் பகவான் தான். ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட முருகர் வழிபாடு அப்படிங்கிறத மேற்கொண்டா 2025ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம்.
இந்த விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தோம்னா ரொம்பவே வந்துட்டு வேகமாக செய்யக்கூடிய வேலைகள், எல்லா வேலையுமே வந்து பக்காவா கிளியரா வந்து வேகமா செஞ்சு முடிச்சிருவாங்க முதல் ஆளா. ஸோ அடுத்தது பாசத்திற்காக இயங்கக்கூடியவர்களும் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களா தான் இருப்பீங்க. ஸோ மெயினாக இந்த ராசிக்காரங்க விசாக நட்சத்திரம் நாளன்று நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய 8 கொடி முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு 2025 வந்து விசிட் பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ இந்த 8 கொடி முருகப்பெருமானுடைய ஆலயம், எதனால் இந்த 8 கொடி அப்படிங்கிறது பேர் வந்துச்சுன்னா, அங்கே 8 குடில்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும். 8 மரம் வந்து அங்கே அதிகமாக காணப்படும் அந்த ஏரியாவில். ஸோ அதனால தான் வந்துட்டு 8 கொடி முருகர் அப்படிங்கிறது நமக்கு பேர் வந்ததுக்கு உண்டான காரணமே. ஸோ 8 கொடி முருகப்பெருமானுடைய ஆலயம் நாகப்பட்டினத்தில் இருக்குது. அதே மாதிரி பள்ளி தெய்வானையோட நமக்கு முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார். இந்த காட்சி வந்து கண்கொள்ளா காட்சி. ஸோ திருமண தடையாக இருக்கவங்களும் சரி, குழந்தைமையாக இருக்கவங்களும் சரி, இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு விசாக நட்சத்திரம் நாளன்று விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆலயத்துக்கு போகும் பொழுது செவ்வரளி பூவும் தேனும் வாங்கிட்டு போய் கொடுங்க. திணை மாவு கிடைத்தா அதையும் அர்ச்சகர்கிட்ட வாங்கி கொண்டு போகலாம். ஸோ வாங்கி கொடுத்துட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் 2025 நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த ராசியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுடைய அதிபதி குரு பகவானா வரார். ஸோ இந்த ராசிக்காரங்க எந்த முருகர் வழிபாடை மேற்கொண்டா 2025 நிறைய மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கூர்மையான புத்தி கொண்டவர்களாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஸோ எந்த ஒரு காரியம் சின்ன வயதிலேயே வந்துட்டு ஒரு எய்ம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணக்கூடியவர்கள்லாம் வந்துட்டு இந்த தனுசு ராசிக்காரங்க தான். ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்க முருகர் வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சிவகுருநாதன் முருகப்பெருமான தரிசனம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமையில மேற்கொண்டு செஞ்சாங்கன்னா நிச்சயம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஏற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு பண்ணும். அதே சமயம் இந்த சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகருக்கு தேன் அபிஷேகம் செய்யும் பொழுது இவங்க பார்த்துட்டாங்கன்னாவே இவங்க வாழ்க்கையில அவ்வளோ சிறப்பான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்க நிச்சயமா செவ்வாய்க்கிழமையில சுவாமி மலை போக தவறாதீங்க. சுவாமி மலையில பார்த்தோம்னா குருவாக இருந்து உணர்த்திய ஸ்தலம் வந்து இந்த சுவாமி மலை தான். என்னன்னா சிவபெருமான் முருகப்பெருமான் தனதுடைய தந்தைக்கே வந்துட்டு இந்த ஓம் எனும் பிரணவ மந்திரத்துடைய அர்த்தத்தை எடுத்துரைத்த மலை தான் இந்த சுவாமி மலை. அப்படிப்பட்ட மலைக்கு வந்து தனுசு ராசிக்காரங்க 2025 ஒரு டைம் போயிட்டு வந்து பாருங்க. வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஏற்றங்களை தான் சந்திப்பீங்க. ஸோ அடுத்தது மகர ராசிக்காரங்க. ஸோ இந்த மகர ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு பணம் சம்பாரிச்சு வச்சாலும் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்காது. எதனால அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபேமிலிக்குள்ளேயே வந்துட்டு சின்ன சின்ன மனக்கசப்புகள், ஒரு மன போராட்டங்கள் ஆகட்டும், ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ணன் தம்பிகளுக்கு இடையே அல்லது கணவன் மனைவிக்கு இடையே இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடைய லைஃப் அப்படிங்கிறது ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மகர ராசிக்காரங்க தரிசனம் செய்ய வேண்டியது என்று பார்த்தோன்னா மருதமலை முருகப்பெருமானுடைய தரிசனத்தை தான் இவங்க மேற்கொண்டு செய்யணும். ஸோ மருதமலை முருகரை வந்துட்டு ஒவ்வொரு விசாக நட்சத்திர நாளன்றும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. ஸோ அங்கே போகும் பொழுது அந்த கோயில் வாசலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சிவப்பு நிற ஆடை அல்லது துண்டை வந்து தானம் கொடுத்துட்டு சுவாமி தரிசனம் பார்க்க போங்க. நிச்சயமா மருதமலையில இருக்கக்கூடிய முருகருடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ அடுத்த ராசியாக கும்ப ராசி. இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு 2025 எந்த ஒரு முருக தரிசனம் பார்த்தா சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறத இப்பொழுது பார்ப்போம். ஸோ இந்த கும்ப ராசிக்காரங்க பார்த்தோம்னா எப்பயுமே வந்துட்டு தொழில் சம்மந்தப்பட்ட சிந்தனையோடையே இருப்பாங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, எனக்கு அது நல்லா வருமா, இதில் வருமானம் லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதே சமயத்தில் பார்க்கக்கூடிய கம்பெனி வேலைகளையுமே சரி அதிகப்படியான ஒரு உழைப்பை போட்டு குறைந்த வருமானம் பெறக்கூடியவர்கள் இந்த கும்ப ராசிக்காரங்களாக தான் இருப்பீங்க. சரி, இந்த கும்ப ராசிக்காரங்க மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் ஆலயத்தில் முத்துக்குமார சுவாமியுடைய வழிபாடு அப்படிங்கிறத மேற்கொண்டு செய்யணும். இந்த முருகரை மட்டும் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு தரிசனம் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களையே தேடி வந்துடும்.
ஸோ அது மட்டும் இல்லை, எந்தெந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஆரோக்கிய ரிலேட்டடில் குறைபாடு இருக்கோ கட்டாயம் இந்த முத்துக்குமார சுவாமியை முதல்ல பௌர்ணமி அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மாறுதல் நடக்கும். ஸோ அடுத்து நிறைவான ராசியாக மீன ராசி. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு 2025 எந்த மாதிரி முருகர் தரிசனம் செஞ்சால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மீன ராசிக்காரங்க பார்க்கும் பொழுது ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. வேலை மாற்றம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஸோ ஒரு வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும், ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை நிறைஞ்ச உங்களுக்கு நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டிய ஆலயம் அப்படின்னு பார்த்தோன்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் சுவாமி ஆலயம் தான் வந்து தரிசனம் செய்ய வேண்டியது. வியாழக்கிழமை அன்று இந்த ஆலயத்துக்கு போய் தரிசனம் மட்டும் பார்த்துருங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆலயத்துக்கு போகும் பொழுதே வாசலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச நீர் மோர் தானங்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக காவி ஆடைகளை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மஞ்சள் நிற ஆடைகளையும் தானம் கொடுக்கலாம். ஸோ இந்த கோவில் வாசலில் இருக்கக்கூடிய எளியவர்களுக்கு நீங்கள் இந்த தானத்தை கொடுத்துட்டு அந்த சுப்பிரமணியர் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்பொழுது வாழ்க்கையில் பார்க்காத மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் 2025 நிகழ ஆரம்பிச்சிடும். இந்த திருச்செந்தூர் அப்படின்னு எடுத்தோம்னாவே சூரபத்மனை வதம் செய்த இடம்தான். ஸோ திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த கோவமே பார்த்தீங்கன்னா திருத்தணியில் போய் தான் தெளிஞ்சது. அதனால தான் மேஷராசிக்காரங்களை திருத்தணிக்கு போய் சுவாமி தரிசனம் செய்ய சொல்கிறேன். ஸோ இந்த திருச்செந்தூர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. கட்டாயம் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைவான ராசிக்கு ஏற்படும். ஸோ இந்த வீடியோ பதிவு முழுக்க மொத்தம் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிக்காரங்க எப்படிப்பட்ட முருகரை வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு ஒரு நல்ல பலன் 2025 கிடைக்கும் அப்படிங்கிறத முழுக்க சொல்லிட்டேன். ஸோ இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. ஸோ கட்டாயம் அவங்களுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் என்னுடைய கன்சல்டேஷன் நம்பர் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு முடிஞ்சதும் வந்துட்டு நீங்கள் கால் மூலியமாவோ வாட்ஸ்அப் மூலியமாவோ தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவு இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.